ஜெயலலிதா எனும் பெண் ஆளுமையின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா அப்படின்ற கம்பீர குரலுக்கு சொந்தக்காரரான மறைந்த புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதாவுடைய 9வது நினைவு நாளை இன்னைக்கு அதிமுகவினர் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே கண்ணீரோட அனுசரிச்சு வராங்க. ஜெயலலிதா அவர்கள் மேல சில குற்றச்சாட்டுகள், வழக்குகள் இருந்தாலும் ஆண் அரசியல்வாதிகள் மத்தியில மிகச்சிறந்த பெண் ஆளுமை, இரும்பு பெண்மணி, பல மொழிகள் தெரிந்த புலமை, சவால்களை எதிர்கொள்கிற தைரியம்னு அவங்களுக்குன்னு இருந்த யுனிக்னஸ் வேற யாருக்கும் இருந்து நம்ம பார்த்தது கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பொம்பளை இவ என்ன பண்ணிட போறான்னு தரக்குறைவாக பேசின அதிமுக நிர்வாகிகளை தலை குனிந்து கும்பிட வச்ச பெருமை இவங்களுக்கே உண்டு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் கிளாசிக்கல் டான்சர், பாடகி, நடிகைன்னு மல்டி டாஸ்கிங் பண்ண ஜெயலலிதா மற்ற நடிகைகளுக்கு சிம்ம சொப்பனமாகவே இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். இவங்க முதல்வராக இருந்தபோது கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டம், காவல் பணியில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, அம்மா உணவகம், மாணவர்களுக்கு இலவச லேப்டாப், தாலிக்கு தங்கம், ஏழைகளுக்கு விலையில்லா ஆடு மாடுகள், கோவில்களில் அன்னதானம், திருநங்கைகளுக்கு மாத உதவித்தொகைன்னு பல திட்டங்களை கொண்டு வந்து இன்றளவும் மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க. பல பெருமைகளுக்கு உரிய இப்படி ஒரு ஆளுமை கொண்ட பெண் சிங்கம் இனி எங்கேயும் பிறக்க வாய்ப்பில்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மை.